Hello viewers, welcome to Swathi samayal. இன்னைக்கு நம்ம ஈஸியா சிம்பிளான மெத்தட்ல பீட்ரூட் பொரியல் பண்ண போறோம். அதுக்கு தேவையான ingredients பார்த்துடலாம் வாங்க. 1 கப் போல துருவி வச்ச பீட்ரூட், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், பொட்டுக்கடலை, 2 காஞ்ச மிளகாய், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை, மல்லி இலை, இடிச்சு வச்ச பூண்டு, 5 பச்சை மிளகாய் நீட்டா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். உப்பு. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நம்ம 4 ல இருந்து 5 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் ஊற்றிடலாம். பாருங்க எண்ணெய் சூடாக இருக்கு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டிருக்கிறோம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க எல்லாமே நல்லா ஃப்ரையாக இருக்குது. இப்போ இடித்து வச்ச பூண்டு போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவை போட்டுடலாம். இப்போ நம்ம கறிவேப்பிலையை போட்டுடலாம். இப்போது துருவி வச்ச பீட்ரூட்டை போட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் போல் லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது இது ஒரு 3 மினிட்ஸ் போல் வேகட்டும். அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம பொட்டுக்கடலை, காஞ்ச மிளகா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் அந்த கலரெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தூள். நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துருக்குறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ அந்த வெட்னஸ் எல்லாம் போகணும். நம்மளுக்கு ஒரு ட்ரை கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த பொரியல். ஸோ மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் போல் லிட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ லிட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் அந்த வெட்னஸ் எல்லாம் போய் ஒரு ட்ரை கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்ச பொட்டுக்கடலை, காஞ்ச மிளகா பவுடர் இதில் போட்டுடலாம். தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ மல்லி இலை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு மிளகாத்தூள் ஆகட்டும் வெங்காயம் ஆகட்டும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஜாஸ்தி போட்டுக்கிறதும் இல்லை கம்மி பண்ணிக்கிறதும் உங்கள் விருப்பம். நம்ம இதுக்கு மிளகாத்தூள் ஆகட்டும் வெங்காயம் ஆகட்டும் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம ஈஸியான சிம்பிளான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இது டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிடிச்சா பார்க்குறீங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.